தமிழில் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் ப்ரிவியூவில் நீங்கள் பார்த்த மாதிரியான பேஸ்பால் ஹிட் எஃபெக்ட் ட்ரான்சிஷன் வீடியோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப் டு எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாம். ஓகே, இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் போய்ட்டு விங்கிள் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். VINKLE விங்கிள் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப் வரும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கறனால டேரெக்டாக ஓப்பன் அப்படின்றத வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம ஓப்பன் பண்ணக்குள்ளே நம்மளோட மொபைல் ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ் இப்படி தான் இருக்கும் இந்த ஆப்பில். ஸோ கீழே பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்றது இல்லையா, அதை வந்து கண்டினியூவாக ஒரு 3 டைம் வந்து கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அகைன் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கண்டினியூ ஆப்ஷன் வந்து கேட்கும். மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் ஒரு இன்ட்டு மார்க் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரையல் வேணுமான்னு கேட்கும். அதையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய கண்டினியூ வித் கூகுள் அப்படின்றது இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் ஐடி ஏதாவது நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இமெயில் ஐடி கொடுத்து சைனப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நானும் என்னோட இமெயில் ஐடியை கொடுத்து இந்த ஆப்பில் வந்து சைனப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பண்ணி முடிச்சாச்சு. நீங்களும் சைனப் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜுக்கு தான் என்ட்ரு ஆவீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் யூ, டெய்லி நியூ, பீட் அது போல் நிறைய வந்து கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை ஃபார் யூ அப்படின்றதில் நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரலாம். எக்கச்சக்கமான ஃப்ரீ டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 1 or 2 வந்து பே பண்ணி வாங்குற மாதிரியும் இருக்குது. ஸோ ஃப்ரீ டெம்ப்ளேட்டே நிறையா இருக்கிறதுனால நம்ம அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டெம்ப்ளேட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ப்ரீமியம் மட்டும் நீங்கள் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரீயாக இருக்கிறத மட்டும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா அந்த பேஸ்பால் பீட் எஃபெக்ட். ஸோ அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் அதை வந்து எடுத்துக்கிறேன். ஃபார் யூவில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே இருக்கும். ஸோ இந்த வீடியோ இருக்குது பாருங்கள், இதான். ஸோ அதை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே மேக் வீடியோ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேட்டா ஆன் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் டவுன்லோட் ஆகும். டேட்டா இருந்தால் தான் ஒர்க் ஆகும் இந்த ஆப். ஸோ அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். மேக் வீடியோ அப்படின்றத வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நேரம் அந்த டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் ஆகும். ஆனால் ஒரு தடவை நீங்கள் டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மேக் வீடியோ அப்படின்றத நான் வந்து கிளிக் பண்ணுறேன். டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அலோ ஆப்ஷன் கேட்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் யாரோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோஸை வந்து கண்டினியூஸாக ஆட் பண்ணலாம். ஒவ்வொரு டெம்ப்ளேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இமேஜஸ் லிமிட் இருக்கும். இந்த டெம்ப்ளேட் பொறுத்தவரையும் நீங்கள் வந்து 27 விதமான இமேஜஸ் ஆட் வந்து உங்களோட கேலரியிலேருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நானும் அதே மாதிரி சாம்பிளுக்கு ஒரு இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு யாரோட இமேஜ் வச்சு எடிட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட இமேஜஸை கண்டினியூஸாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் எவ்வளோ லிமிட் வந்து கொடுத்துருக்காங்களோ, இப்போ இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா 27 இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது ஃபுல்லாக ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் ஒர்க் ஆகும். கம்மியாக செலக்ட் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 27 ஃபோட்டோ நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய அந்த டிக் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு உங்களோட ஃபோட்டோ இதுவரையும் நீங்கள் செலக்ட் பண்ண அந்த 27 ஃபோட்டோவும் கிரிட் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் எந்த ஃபோட்டோவை ரிப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரேம்குள்ளே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் பிஞ்ச் பண்ணி இல்லை ட்ராக் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே செட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு ரேஷியோவில் ஃபோட்டோ ஆட் பண்ணியிருந்தாலும் அது 1:1 ரேஷியோவுக்கு தான் வந்து ஆட் ஆகும். ஸோ அதனால் இது மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு கிரீட்டாக செலக்ட் பண்ணி ஃப்ரேம்குள்ளே ஃபேஸ் வந்து தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இது எல்லாமே முடித்ததுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய டிக் மார்க் வந்து கொடுங்க. ஸோ டிக் மார்க் கொடுத்தவொடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு இப்போது நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டெம்ப்ளேட் அதாவது ஃபோட்டோஸ் எல்லாமே அப்லோட் ஆகும். ஸோ அப்லோட் ஆகிட்டு அகைன் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ 2 ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆக ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ டக்குன்னு முடிஞ்சிடும் அது. ஸோ எனக்கு 27 ஃபோட்டோவும் அப்லோட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ டவுன்லோடும் முடிஞ்சிருச்சு. நான் கொஞ்சம் வந்து டைம் ஆகும் அப்படின்ட்டு ஸ்பீட் கொடுத்துட்டேன். பட் ஆனால் உங்களுக்கு 3 மினிட்ஸ் வந்து ஆகும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. அதாவது வீடியோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நோ வாட்டர் மார்க் சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அமௌண்ட் கேட்கும்.
ஸோ அமௌண்ட் பே பண்ணி வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா சைடில் இருக்கக்கூடிய அந்த சேவ் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா சின்னதாக வாட்டர் மார்க் வந்து ஷோ ஆகும். ஸோ பரவாயில்ல, நீங்கள் சேவே வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி வாட்டர் மார்க்கோட சேவ் பண்ணக்கூடிய வீடியோவை கூட நம்ம வாட்டர் மார்க் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படின்ட்டு அடுத்து பார்க்கலாம். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும் வீடியோ. கொஞ்சம் நேரம் எக்ஸ்போர்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேலரியில் வந்து இந்த வீடியோ வந்து சேவ் ஆகிடும். அவ்வளோதான், வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இதை டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட ஸ்டேட்டஸில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கைன் மாஸ்டர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் 9:16 ஸ்க்ரீன் ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணோம் இல்லையா, அந்த வீடியோவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு கைன் மாஸ்டரோட லேட்டஸ்ட் வெர்ஷன் லிங்க் வந்து கேட்பீங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ நான் இப்போயே வந்து சொல்லிடுறேன், இன்னும் லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கான கரெக்டான ஏபிகே இன்னும் ரிலீஸ் ஆகலை. அந்த ஏபிகே வெர்ஷன் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அதுக்காக நான் வந்து வீடியோ போடுறேன். ஓகே, இப்போது இது வந்து ஓல்டு வெர்ஷன் தான். ஸோ இதில் நான் வந்து அந்த வீடியோவை ஆட் பண்ணிக்கிறேன். வீடியோவை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணக்குள்ளே அந்த பேஸ்பால் ஹிட் பண்ணுற இடத்துல ஸ்டார்டிங்கில் டாப் கார்னரில் லோகோ வந்து வரும், அந்த ஆப்போட லோகோ. ஸோ அதை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் அதுக்கப்புறம் வரக்கூடிய லோகோஸ் எல்லாமே வாட்டர் மார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீனில் தான் வந்து வரும். ஸோ அதை நம்ம ஈஸியாக ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிவிட்டு கரெக்டாக 1.005 செகண்டில் டைம் லைனை ஸ்டாப் பண்ணிவிட்டு லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கைன் மாஸ்டரில் பேக்ரவுண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஒரு பிளாக் கலர் சாலிட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை இந்த மாதிரி கொஞ்சம் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டாப்பில் வாட்டர் மார்க் வருது இல்லையா, அந்த இடத்துல ஒன்றும் அகைன் அதே இமேஜை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை கீழே கொண்டுட்டு வந்து பாட்டமில் ஒன்றும் வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மார்க் கைடாக இருக்கும். ஸோ நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பிளாக் இமேஜோட டைம் டியூரேஷனை கடைசி வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை நீங்கள் வந்து உங்களோட கேலரியில் எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.